அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். 2 காளை கன்றுகள் அதிக வேலை சுமையுடன் உணவும் உறக்கமும் இல்லாமல் குடியானவன் ஒருவனால் வதைப்பட்டதால் அடைந்த துன்பத்தை குறித்து பரதன் கூறுதல். பாடல் எண் 880. உணவெதுவும் தாராமல் உறக்கமதும் இன்றி கணம் ஓய்வும் இல்லாமல் கடும் பார குன்றே கொணர்ந்து நிதம் வதைத்து நின்ற குடியானோன் துன்பம் உணராதே கண்டிரண்டும் உயிர் கலங்கி குன்ற. இதுவே 880வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உணவெதுவும் தாராமல் உறக்கமதும் இன்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம். காளை கன்றுகள் இரண்டையும் அன்பால் வளர்த்து வந்த அந்த குடியானவன் தன்னுடைய உள்ளம் அடைந்த கோணலின் காரணத்தால் அந்த காளை கன்றுகள் இரண்டுக்கும் போதுமான உணவும் கொடுக்காமல் அவற்றை உறங்கவும் கூட விடாமல் அவற்றை மிகவும் கொடுமைப்படுத்தினான். கணம் ஓய்வும் இல்லாமல் கடும் பார குன்றே, கண நேர ஓய்வு கூட அந்த கன்றுகளுக்கு கொடுக்காமல் பெரும் பார குன்று என்று சொல்லக்கூடிய வகையிலே பெரும் பாரமாய் திகழ்ந்த பார வண்டியை இழுக்க வைத்தார். கொணர்ந்து நிதம் வதைத்து நின்ற குடியானோன் துன்பம். அவ்வாறு பெரும் பாரம் போன்ற குன்று போன்ற அந்த பார வண்டியை கொண்டு வந்து நாள்தோறும் அந்த கன்றுகளை இழுக்க வைத்து தினமும் ஓய்வின்றி தொடர்ச்சியாக அந்த குடியானவன் அவற்றை வதைத்து வந்தான். அவ்வாறு வதைத்து வந்த நிலையிலும் கூட அந்த காளை கன்றுகள் அடைந்த துன்பத்தை அவன் உணராமல் இருந்தான். உணராதே கன்றிரண்டும் உயிர் கலங்கி குன்ற. அவ்வாறு அந்த குடியானவன் அந்த காளை கன்றுகள் இரண்டும் அடைந்த துன்பங்களை உணராமல் தொடர்ந்து மேலும் மேலும் அவற்றை துன்புறுத்தியதால் அந்த 2 கன்றுகளும் தம்முடைய உயிரும் கூட கலங்கி போய் உள்ளமும் நொந்து உடலும் குன்றி போனது. இதுவே 880வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 881வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.